மன உளைச்சலில் தொடங்கிய தனது 100 நாள் நடைபயணம் உற்சாகத்துடன் நிறைவடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி திருப்போரூரில் தனது பயணத்தை தொடங்கிய அன்புமணி பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்தார். தருமபுரியில் நடைபெற்ற நடைபயண நிறைவு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தது மட்டுமின்றி செல்லாத கோயில்களுக்கு எல்லாம் சென்றது தனக்கு உற்சாகம் தந்ததாக தெரிவித்தார். ஒவ்வொரு கோயிலா போய் பார்த்தப்போ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், நம்முடைய ஆன்மீகம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல, இது போன்ற கோவில்கள், தர்காகள், சர்ச்சு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே உற்சாகம். தொடர்ந்து பேசிய அன்புமணி, தாம் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்ததாக தெரிவித்தார். மனசோர்வு, மன அழுத்தம் ஏற்படும் போது தருமபுரி வந்தால் தனக்கு புது உற்சாகம் கிடைக்கும் எனவும் அன்புமணி பேசினார்.